நெக்ஸ்ட் ஐப்ரோ டிரா பண்றதுக்கு நம்ம கிட்ட 3 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பவுடர் ஃபார்மேட்ல இருக்கிற பேலட். சோ இந்த ஐப்ரோ பேலட் வந்து சீப் அண்ட் பெஸ்ட் எதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மிஸ் கலர் பேலட் தான். சோ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு 4 ஷேட்ஸ் இருக்கும். மேட் ஃபார்மேட்ல இருக்கும். கிரே, பிரவுன், டார்க் பிரவுன் அண்ட் பிளாக். இதுலயே ஐப்ரோ பிரஷ் வந்துரும். சோ நம்ம இதை வச்சு நம்ம டிரா பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிரீம் ஃபார்மேட்ல இருக்கிற போமேடு. சோ இதுலயும் பாத்தீங்கன்னா லைட் பிரவுன், டார்க் பிரவுன், பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஷேட்ஸ்ல வரும். இவ்ளோ ஷேட்ஸ் இருக்கு. நாங்க அப்ப எங்க ஐப்ரோக்கு எந்த ஷேட் யூஸ் பண்றது அதுதானே உங்க क्वेश्चन. வெரி ஃபேர் டு ஃபேர் ஸ்கின் டோனுக்கு நீங்க வந்து டார்க் பிரவுன் யூஸ் பண்ணலாம். மீடியம் டு டார்க் ஸ்கின் டோனுக்கு நீங்க வந்து பிளாக் ஷேட் யூஸ் பண்ணலாம். நான் எப்பயுமே என்னோட பிரைட்ஸ்க்கு இன்னர் கார்னர்ல பிரவுன் யூஸ் பண்ணுவேன். இங்க இருந்து பிளாக் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இங்க நேச்சுரலா இருந்தா தான் அழகா இருக்கும். சோ இங்க இருந்து பிளாக் யூஸ் பண்ணுவேன். as a professional artist நீங்க ஐப்ரோ டிரா பண்றீங்க அப்படின்னா இது ரெண்டுமே யூஸ் ஆகும். இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட். இது வந்து ஹை எண்ட் ப்ரொஃபஷனல் ப்ராடக்ட். என்னோட ஐப்ரோ நான் எப்படி டிரா